அம்மா வர அம்மா எல்லாத்துக்கும் ஓகேங்கிறாங்க. வந்துட்டால வராங்க நடந்து வராங்க. அம்மாட்ட தனியா கூப்பிட்டு பேசுங்க. மூடு மூடு எடுத்துக்கோ, இல்லைன்னா எடுத்துக்கோ, மூடு. எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? லேட் ஆகும். நீ அப்புறம் பண்ண அர்த்தி லேட்டுன்னா நீ அதுக்கு மேலே லேட் பண்ணுற. இப்போ நீ மூடு. அன்னதானத்துக்கு ஓடியாரணுன்றது இல்லை, பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வரலாம். இங்கே லேட் ஆயிடுச்சுன்னா மதியம் சாப்பிட்டுக்க மாட்டாங்க. இங்கே அவசரப்பட வராங்க. வந்துட்டோன்னா வந்துடலாம். லேட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. மணியை பார்த்து அது போதான் பார்த்து. இங்கே அவ போயிட்டா? ஏறிட்டாங்களா? போயிட்டாளே. ஏறிட்டாங்களா? அண்ணன் ஏறிட்டாங்க? அண்ணன் தான் ஏறிட்டாங்க. தோட்டமெல்லாம் நல்லா இருக்கு பார்க்கலாம். செடி மரம் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. தண்ணினே வருதே இஷ்டம் போல கூட்ட வேண்டியதானே. தண்ணிக்கு இப்பதான் காசு கொஞ்சம் கூட்டிட்டாங்க. இல்லாட்டி எங்களுக்கு எல்லாம் 70 ரூபா 60 ரூபா தான் வரும். தண்ணிக்கு பஞ்சம் இல்லை போட்டு. ஆத்து தண்ணி தானே ஆச்சு. அதனால நல்லா போர்லாம் போட்டா சீக்கிரம் தண்ணி வந்துடும். போய் ரைட்ல திரும்பணும்னு நினைக்கிறேன். மேப் போட்டிருக்கேன். மேப் இப்படி காட்டுது ரிவர்ஸில் போகிற மாதிரி. அப்புறம் இல்லை, ரைட்டில் தான் காமிச்சிட்டு ரைட் போய் இப்படி திரும்பணும். இல்லை ஆமாம், அன்னைக்கு அது பேர் என்ன? ராதிக்கு ஒரு தட்டை கேட்கக்கூடாது. மேப்பை போட்டு அதுபடியே போய்கிட்டுப்பா. நான் ஒரு இடத்துல கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி இருந்தால் போகலாம். அது சுற்றுக்கு நீனா கேட்க மாட்டான், அதுலேயே தான் போவான். நமக்கு ஏமா கூகுள் இருக்கு, நீ ஏன் யாரையும் கேட்குற? அப்புறம் பார்த்தா அது ரொம்ப கொண்டே விடும் ஸ்ட்ரைட்டான வழியில். இதை திரும்புறான்னு அவன் இருக்காத வந்து தேவையான. ஆமாம், இல்லைன்னா 3 வருஷம் கழிச்சு பண்ணு. அவளும் கொஞ்சம் ஸ்டடி ஆயிடுவா. அதுக்கப்புறம் நீ பண்ண. நான் கல்யாணமும் பேசினா ஒரு தரம் பேசி பெரிய பிரச்சனையாகி அழுது நான் வெளியில் போய் தங்கிக்கிறேன், தங்கி ஹாஸ்டலில் படிச்சுக்கிறேன், நீங்கள் என்னை இங்கே வச்சுக்க வேண்டாம், விரட்டி விடுறேன். இவன் அனுமந்து அதுலேருந்து கல்யாணம்னா அம்மா கொஞ்சம் பேசாதம்மா, வேண்டாம், அதே கோவப்படுறாரு, பயப்படுறேன், அவன் பேசாமல் இருமா, ஒன்றும் சொல்லாத, பிரச்சனை என்னால் தாங்க முடியாது, நான் சண்டையெல்லாம் பார்க்க முடியாது. இல்லை நீ அந்த ஜோசியக்கார சொன்ன இப்போ பார்த்தா நான் கடைசி அவர்கிட்ட போகவே முடியல. 27க்கு மேலே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லதல்ல. அவர் இப்போ கட்டாயமாக சொல்கிறாரு, இன்னும் 2 வருஷம் இந்த பிள்ளை படிக்கட்டும், நீங்கள் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஆனால் நல்லா இருக்கும் எல்லாம். ஆனால் இந்த படிப்பே லேட்டாக வர ஆகும் பாது. அதே இப்போ டாக்டருக்கு படிக்க வச்சிருந்தீங்கன்னா நான் படிக்க மாட்டேன். இதுதான் துர்க்கதாமா, துர்க்கையத்தான் கும்பிட சொன்னார், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் அவனுக்கு வந்து சனீஸ்வரருக்கு விளக்கு கொடுங்க. இப்போ 2 வருஷத்துக்கு அவனுக்கு 7 சனி இருக்குது. செவ்வாய்க்கு போய் துர்க்கதை அரியர்லாம் வச்சாலும் பாஸ் ஆயிடுவேன். அவன் இதுவாக ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகணும்னு முடியாது, கொஞ்சம் கிரகம் அப்படித்தான் இருக்குது. பார்த்து பேசுறது வைக்கிறது என்னமோ வாய் நாவில் சனியோ நம்மங்கிறாரு, இந்த மாதிரி முடிகிறது. ஜோசியம்லாம் பார்க்குறதே கிடையாது. அப்புறம் எனக்கு நான் சரி இப்படி போய்கிட்டே இருக்கு. நேற்று நீ சொன்னபடி என்னன்னா ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியல. இல்லைன்னா யாரு வந்தாலும் என் கல்யாணத்தையும் பேசுறாங்க, வேற எதையுமே பேச மாட்டேங்கிறாங்க. மாமா சொல்லுது, நான் புறப்பட்டு வரேன், வந்து அவட்ட பேசுறேன், பேசி நம்ம கல்யாணத்தை பண்ணிடுவோம். இவன் எவ்வளோ நாளைக்கிட்டே இப்படி வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அவங்க இருந்தாங்க. எங்கள்
தாத்தா சொல்லிட்டாங்க, அவளா சொல்ல இல்லை பண்ணா போதும், இன்னும் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரின்னு சொல்லிட்டாரு டாக்டரு. இவ வந்து நம்ம இப்படி கையை நறுக்கி நின்றாச்சு, நான் இனிமேல் இருக்க மாட்டோம்னு ஆடுறாங்களாம். எனக்கா நான் இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே ஆச்சு, இந்த மாதிரி கஷ்டம்லாம் யாருக்குமே வரக்கூடாது, எதிரிக்கு நான் வேண்டிக்கிறேன். அந்த பாடுபட்ட அடே அப்பா, நான் என் ஜீவிதத்தில் இந்த மாதிரி நம்ம பிறந்து இவ்வளவு தூரத்துக்கு அன்னைக்கு எங்களுக்கு என்ன புரியுதுன்னே தெரியல, என்ன நடக்க போகுது, தலையெல்லாம் திருட்டு பிடிக்குது அப்படியே. அடேப்பா, வயசுக்கு போயிடலாம் அப்படியே தாங்கவே முடியல அந்த அளவு. எதிரே பார்க்காம நமக்கு அதான் பேசுறேன். பிள்ளைய வேற இப்படி பண்ணுது, நமக்கு வேற ஒன்றும் யார்கிட்ட சொல்றது ஒன்றும் தெரியல. அப்படியே இது 2 வருஷம் இந்த எங்க மாமாவோட பிள்ளைகளுக்குலாம் அம்பிட்டு வச்சிருந்தாங்க அவங்க. அவளுக்கு 27 வயசுலதான் 28 கூட ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணல. இப்போ பையன் பிறந்துட்டேன், நல்லா இருக்கா. இப்போ அவ வந்து அதுக்கு மேலேயும் படிச்சு பிஹெச்டி வாங்கி கனடா போயிட்டா. அங்கேயே வேலை கிடைச்சிருச்சு நல்லா. மாமா பேர் மக, சின்ன மாமா மக. அவளுக்கு இப்படித்தான் பண்ணலன்னு எல்லாரும் கொடுக்குறாங்க. மாமா நல்ல வேலை, அதனால பிள்ளை ரெண்டும் நல்லா பிடிச்சிச்சு. அவள் லேட்டாக தான் கல்யாணம் பண்ணாங்க. அவள் பேசிக்கினே இருந்தாங்க. பயலுக்கு கூட செஞ்சுட்டு அப்புறம் தான் இவளுக்கு செஞ்சாங்க. மற்றவங்களை சொல்றது தப்பு, அவங்க இல்லை நாங்களா இருக்கோம்ல, அப்போ ஒரு கல்யாணம் நடந்தா அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் நம்ம நினைக்கிறோம். அது எப்படி வர்றாங்களோ அது அவளை நல்லா அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். நம்மளை நமக்கு எப்படியோ இதே வேற வந்து சொல்லுவேன், என்னோட படிக்கிற பிள்ளை அக்காவுக்கெல்லாம் என் பையனுக்கு அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் இருக்குமா, நான் போறேன் ராசி கொஞ்சம் இப்போ இனிமே ஒத்துக்குவாளா இருக்கா அப்படிப்பேன். அப்புறம் பிரச்சனை வந்தானே வேண்டாம் இப்போ சொல்லாத. மலையாளிஸ்லாம் லேட்டாக தான் பண்ணுவோம். இந்த ஊர்ல 29 வயசு 28 வயசு முன்னாடி என்ன பண்ணிக்கிறது, வேலைக்கு போய் சம்பாதிச்சு படிச்சடியா எல்லா பிள்ளையும் நல்லா ஐயருக்கெல்லாம் லேட்டாக தானே பண்றாங்க. ஆமா, நம்ம ஊர்லயே ஐயருக்கு இருக்காங்க 28. முதப்படியே அப்படி கொடுத்துறாங்க. ஆமா என் போனையும் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். படிக்கிறானா படுத்துருக்கானா என்ன பண்றான்னு தெரியல. பேசுறீங்களா? நம்பர் சொல்றீங்களா? இதில் அடிக்க வந்துட்டு அடி எந்திர அடிக்கிறேன். வேண்டாப்பா இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். ஏன் கேளுங்க என்ன பண்றான்னு. மேப் போட்டிருக்கு. சொல்லுங்க. அவனுக்கு தனி நம்பர் இருக்கா? ஆமா, அவனுக்கு ஃபோன் தனியா இருக்கு. ஆர்த்தி கேட்கவா? ஏன் ஃபோன் இருக்கு, அதுக்கு பண்ணாலும் போகுது. என்ன ஏன் நம்பர் கே பண்ணுங்க. 9747 நீ பண்ணது தானேப்பா? அதான் அந்த நம்பர். அதே இப்போ காரில் எடுத்து வந்தாங்க. இல்லைன்னு தான் சொன்னான். இல்லையா பாய்க்கிறேன். இதான் ஒரு மெயின் ரோடு. ரைட்டு சந்து மாதிரி இருக்கு. ஏன்னா அழகா இருக்கு எல்லாம். ரோடு வந்து எல்லாம் ஊரில் போகிற மாதிரி சந்து மாதிரி. பெட்ரோல் பங்க்லாம் இருக்கு. மெயின் ரோடு தானே பெட்ரோல் பங்க் இருக்கும். எடுப்பானா இவங்க நம்பரை பார்த்தா எடுக்க மாட்டான். இல்லை நம்பரை பார்த்தா எடுக்க மாட்டான். அவன் நம்பரே சொல்லுப்பா. இல்லை மற்றவங்க யாரும் சொந்தக்காரங்க கூப்பிட்றாங்கன்னு எடுக்க மாட்டான். ஆமா அம்மாவுக்கு அவன் நம்பர் ஆர்த்திட்டு கேட்கவா? அவன் நம்பரை
6 நம்பர் இருந்தாலும் இவன் எடுக்கணும்ல என் போனை. உங்க போன் இல்லாம அவன் நம்பர் 94. இந்த ஃபோன் வருது. ஹலோ, என்ன பண்ற? தூங்குறியா? சரி தூங்கிடு பேசாம. கதவை சாத்திக்கிட்டானு. தூங்குறியான்னு தூங்கு. வேற நாங்க காலடியிலேருந்து இங்கே சாப்பாடு மத்தியானத்துக்கு இருக்கு, அதனால பானியலிப்பூர் போகிறோம். காலடியில் கும்பிட்டோம், போயிட்டு வந்துட்டு இங்கே சாப்பிடலான்னு பார்த்தா அவள் உனக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம்னா என்ன வேணும்னு சொல்லு மத்தியானத்துக்கு. ராஜிட்ட சொல்கிறேன், ஏதாவது சாப்பிடு மத்தியானம். என்ன சாப்பிட முடியும் உனக்கு? சாதம் வீட்டில் இருக்கிறது சாப்பிட்றியா? குழம்பு இருக்கு, இந்த ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தர சொல்லவா? வேற ஏதாவது சாதம் குழம்பு இருக்கு வீட்டில், அது கொஞ்சம் சாப்பிட முடியுமான்னு பாரு. மலையல்ல போ. என்னப்பா? என்ன எனக்கு கேட்கல, என்ன சொல்ற? வெள்ளைக்காரங்க இருக்கா? என்ன உணர்ற? என்னவோ சொன்னி எனக்கு கேட்கலையே. மாறி போச்சா? சரி, அப்ப நீ சரி படுத்து தூங்கு. நான் ஏதாவது பாரு, அங்கே சாதம் இருக்கு, அதை கொஞ்சம் சாப்பிட்டு நாங்கள் ஏதாவது வாங்கிட்டு வரோம் பாரு. சரி, தூக்க முடியும். வெள்ளைக்காரங்க அது மாத்திரை கொடுத்துருக்குல்லப்பா, தூங்க டாக்டரே சரியாகும். அழகா இருக்கு. அலங்காரமே பண்ணுவாங்க வீடு, கொட்டி மாதிரி கட்டப்பட்டாங்க நம்ம ஊர்ல. சிரிப்பாங்க நம்ம ஊர் வீடை பார்த்தா. எல்லாம் இந்த இப்படிதான் எல்லாம் மாடல் வீடு ஆச்சு. எதுவும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, சௌரியமா இருப்பாங்க. எல்லா இடத்துக்கும் கார்ல போவாங்க, ஏசி போட்டு நல்லா படுத்து தூங்கி நல்லா கறி வாங்கி சாப்பிட்டு அப்படிதான் என்ஜாய் பண்ணணும். பிள்ளைய சம்பாதிச்சு பிள்ளைய இருந்து அதுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் ரோட்டுக்கு வந்துருவாங்க. அந்த நம்மள மாதிரி கிடையாது. இந்த ஊர் பழக்கமே அது. இருந்தா நல்லா எந்த இதுக்கும் கஞ்சமெல்லாம். ஆனா தர்மமும் நல்லா பண்ணுவாங்க, ஏழைகளுக்கும் உதவுவாங்க, கோயிலுக்கும் பண்ணுவாங்க, ஆளுகளுக்கும் பண்ணுவாங்க. இவங்க செத்தானே 80 பேர் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க நீங்க, நீங்க என்ன பண்ணி நம்ம குடும்பத்துல ஒருத்த மாதிரி வந்து கேட்கணும். அவங்களுக்கும் அதெல்லாம் உதவணும் நல்லா கேட்குங்க. எல்லாமே என்ன வேணாலும் இப்ப நம்ம சொல்லிட்டா போதும், எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா எல்லாம் பண்றதுக்கு தயாரா இருக்கும். அன்னைக்கு வந்து ஆம்புலன்ஸுக்கு யாரு பணம் கொடுக்குறதுன்னு ஒரு நாகப்பை கேட்டது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. வேற யாருமா இருந்தா நாங்க அடியே கொடுத்துருப்போம், அடியே போய் நாங்க வருத்தத்துல இருக்கோம். இப்படி எல்லாம் வந்து கேட்கலாமா யாராவது? இந்த மாதிரி நம்ம சிட்டி இவங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். அவங்க எதுக்கு இதுல இன்வால்வ் வராங்க? கேட்டீங்களா? நின்னுட்டு சும்மா வந்து நின்னுட்டு போகணும்ல, எதுக்கு கேட்கணும்ங்க? நான் எதுவுமே எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அதே வந்து ராமேட்டான்ட்ட சொன்னாலாம், இவ்வளவு வயசா இருந்திருக்கேன், ஒரு நல்ல வேலையில சேர்ந்திருக்கலாம் ஆட்டோ ஓட்டாம. இவங்களுக்கு என்னங்கிறேன். இது அவங்களுக்கு முடிஞ்சது, அவங்களுக்கு எது விதியோ அதுதான் நடக்கும். நம்மளால முயற்சி பண்ணாமையா இருக்கலாம் நம்ம. அவங்களுக்கும் மலையாளம் தெரியும்ல? யாருக்கு? அண்ணனுக்கும் தெரியும். இல்ல மலையாளத்தை சொன்னாங்களாம்மா, ஆம்புலன்ஸுக்கு யார் கொடுக்க போறான்னு. அது இல்ல, தமிழ் புரியும் இந்த ஆளுங்களுக்குலாம். ஆமா, அங்க இந்த பையன் இங்க பூரா எங்களோட படிச்சவங்க பூரா வந்த வெள்ளம்னா எம்எல்ஏல இருந்து அவ்வளவு வெறும் சேர்மன் இவங்களோட படிச்சவங்க. நம்ம ராமு இவங்கள்ட்ட சொன்னாங்க, அவ்வளவு ஆளுங்க வந்துச்சு. வந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போவும் நான் ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு ஆபீஸ் போனேன், எதுக்கு வந்திருக்கேன் என்ன அவசியம் கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணுவேன். 2 பிள்ளைகளும் ஸ்கூல்ல படிச்சதுனால டீச்சருக்கு பூரா வந்து அவங்களுக்கு நேரம் அவ்வளவு பிரார்த்தனை பண்ணி அவ்வளவு பேசி. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான். அப்படி போகல. ஆஸ்பத்திரியில நாங்க 3 பேரும் தான் இருந்தோம். இங்க இருந்து யாரும் இல்ல. என்ன நடக்க போகுதுன்னே புரியல நமக்கு. சும்மா போனவருக்கு அதை கேட்டு கேட்டு ஒரு டாக்டர் அங்கேயே 3 பேரும் மேல ரூம் எடுத்து இவங்கதான் எல்லாம் பண்ணி அந்த நம்ம ஆளுக இருந்தாங்கல்ல, அவங்க மலையாளத்துக்கு அப்புறம் ஒரு 100 பேருக்கு ஆஸ்பத்திரி இருந்தாங்க. வந்து திட்டுனாங்க, கொரோனாவில் 3 பேர் வரக்கூடாது, எல்லாரும் போங்க போங்கன்னா 6 போல.
பார்க்குறோம், வைத்தியம் பார்க்குறோம், ஒருத்தரும் ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. அவ்வளோ பேரும் ஃபோன் பண்ணி பண்ணி கேட்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஐயப்பனால வேலையெல்லாம் பார்க்க முடியாது, அதனால அதுக்குள்ளதெல்லாம் நம்ம தான் பண்ணணும். படிக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா மீட்டிங் போட்டு பேசி எல்லாரும் பணம் நான் போடுறேன் நீ போடுறேன்னு அனுப்புகிறோம்னு 50 பேர் பண்ணாங்க. அதெல்லாம் நினைக்கையில நம்ம மறக்கவே முடியாது. நம்ம அந்த அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு நமக்கு அவ்வளோ மாமாவெல்லாம் அசந்தே வச்சு நினைக்கவே இல்லை. நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ டாக்டர் கூட ஃபோன் பண்ணோன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாரு, பெரிய டாக்டருக்கு தான் நான் எல்லா டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன். இந்த ரிசல்ட் அனுப்பி எல்லாரும் பதில் ஒன்றும் பண்ண முடியாது. நாளே முடியலன்னு சொல்லிட்டேன். புறப்பட்டே வரல. எங்கள் கூட யார் சோலைகிட்ட சொல்கிறேன், நாகப்பட்டினம் சொல்கிறேன், எங்கள் கூட யாருமே இல்லை, யாராவது ஒருத்தர் கிளம்பி வாங்க. அதெல்லாம் அப்பாவுக்கு முடியலை, அப்படியெல்லாம் வர முடியாதுங்கிறேன். அந்த ஆளை நினைக்க அப்படியே எரிச்சலாக வருது. மனசாட்சியே இல்லை. மனசாட்சியே கிடையாதுப்பா. அழுகுறேன் நான். ஒருத்தருமே இல்லை ஆம்பளை யாருமே. அப்படிதான் அவனாவது வரலாம்ல, சோலை அவங்க அப்பாவது நீனாவது வாடாயா, நாங்களாம் இருக்கோம் யாருங்க. அப்போ வந்து எங்கள் ஆச்சிக்கு சொல்லி அவங்க புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கள் ஆச்சி இருக்காரு, எங்கள் ஆத்தாவுக்கு மாமாவுக்கு சொல்லி அவங்க விட அவங்க அங்கிட்டு புறப்பட்டு இது. அப்புறம் ராமேஸ்வரம் ஃபோன் பண்ணேன், வண்டி இதுக்கு இல்லாமல் நான் எதுக்கு இருக்கேன், நான் இப்போவே டிக்கெட் எடுத்து வரேன், போய் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு விட்டுட்டு வந்துடுறேன். வந்து என்கிட்ட வெளியில் ஐசியூ வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு. கூட ஒரு ஆள் இருக்கணும், தப்பு. அதெல்லாம் என்ன பாடு இது, ரெண்டு கத்துதுங்க, ஒன்றுமே புரியல. அப்பா இப்போ கண்ணை திறந்துருவாங்கம்மா, நீ கவலையே கூடாது. அப்பாவுக்கு ரொம்ப மடியில் சுற்றி வச்சு கட்டிட்டு ஆகி போயிடும். அப்போவே அந்த செகண்டே 10 நிமிஷத்துல ஆஸ்பத்திரிக்கு இது கூடுதல் நம்ம என்ன பண்ண முடியும். அதுவும் அவ வேற பார்த்துட்டாளேப்பா. தூக்கி வச்சு அப்பாவுக்கு ஒன்றுமே அவங்க மட்டும்தான் கையை பிடிச்சி ஓடிய ஒரு பிள்ளை. இந்த ஆட்சி மருமகனே என்ன பயம், ராஜியை காண என்னன்னு ஓடி கதவை உடைச்சிட்டா. ராத்திரி கதவை உடைச்ச அப்புறம் இந்த மாதிரி பண்ணியா. அப்போவே போய் கையில் போட்டு அவ எதுக்கு இதுல பண்றா? நான் என்ன விழாலுமே அப்பா செத்து போயிட்டான்னு இப்ப பாடி என்ன அவ என்ன பண்ணா? வண்டியில போனது தானே 2 பேர். இந்த மாதிரி நடக்கும்னு அந்த ஒரு செகண்ட்ல யாருக்குமே தெரியும். கத்தி அனுமதி ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியல. அங்கே கூட்டிட்டு போய் கட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் முடியாதுன்னு ஓடிட்டான். நான் மாமா சொல்லுது, ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டேன். ஊட்டியாந்தா அவனை நாங்கள் இது பண்ணுறதுக்கு ரொம்ப பணம் எல்லாம் இந்த வயசுல இவ்வளோ இதெல்லாம் பார்க்கணும் இருந்திருக்கு. நம்ம என்ன ஒரு முடியாம இருந்து இனிமே அவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தோம் பண்ணோம்னா ஒரு மனசாதான் அடிப்போம். பேசவே இல்லைப்பா, வீட்டிலேருந்து இறங்கி போயிட்டு அவ்வளோதான். எதுல ஆக்சிடென்ட் ஆச்சு? வண்டி ஆட்டோல? காரு பின்னாடி வந்து மோதிட்டேன். அவன் வந்ததே சரியில்லாம வந்துட்டேன். வேகமா போயிடலான்னு திரும்பி வந்திருக்கேன். அவன் கல்யாணத்துக்கு கொண்டே கொடுக்குற காருப்பா, புது காரு. மணி 11:30 அவன் அங்கமாலிக்கு வரணும். நைட்டா? காலையில. நான் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வண்டி கூட இல்லை. அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி அப்படி ஓட்டுவாங்களே காரு. அதுதான் எல்லாருக்கும் ஒரு இல்ல, இவங்க கார்ல இருந்தாங்களா? அவன் காரு, இவங்க ஆட்டோ. ராஜி பின்னாடி உட்காந்துருக்கா. கொரியர் எடுக்கிறதுக்கு எங்க வீட்டுல இருந்து அவங்க ஸ்கூல் கிட்ட அங்கனக்குள்ளே போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். கிரைண்டர் வந்துருச்சு, நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அவன் வர சொல்றேன். சொல்லி ஏப்பா நாளைக்கு கொண்டாந்துருவேன், நல்ல திங்கக்கிழமை, நீ ஏன் அவசரப்படுறேன், நீங்க ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, நான் வீட்டுல தானே இருக்கேன், வேணா வந்து அதை பார்க்கலாம்ல எல்லாம் ஓட்டிக்கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துடுறோம்னு போடுறாங்க. நான் எனக்கு முடியல, படுத்திருந்தேன். சரி நீ கொஞ்சம் அரிசி ஊற வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் பணத்தை எடுத்துக்கிட்டு இவளையும் கூட்டிட்டு போறாங்க. காலையில 2 ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டாங்க. வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. 8 மணிக்கெல்லாம் பொங்கல் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு போனாங்க. போய் 3 நிமிஷத்துல என்ன இப்போ உடனே ஃபோன் அடிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு ஃபோன் ராஜி விட்டு ஃபோனில் வருது, இவ்வளோ ஃபோனில் வருது அப்படின்னு பார்த்தா பணமெல்லாம் கீழே போட்டு எல்லாம் போச்சு. மோதி ரொம்ப தூரம் போய் நின்றுச்சு. வந்து மோதணும் போது அவன் கார்காரன் ஓடிட்டானா? கார்காரன் அப்பயே பிடிச்சிட்டா, எங்கேயும் ஓடலானே, அப்பயே நின்றுட்டேன். எல்லாம்
தான் பொம்பளையில கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவன் பேசிக்கிட்டு வந்திருக்கேங்கிறாங்க எல்லாரும். ஏதோ ஒரு இதுல வந்துதான் பண்ணிட்டேன், கவனிக்காம வந்து அடிச்சுட்டேன்னு சொல்றாங்க எல்லாரும். இப்போ டிரைவர் அவன் வேலைக்கு வச்சிருக்காங்க, வேலைக்கு வந்து டிரைவர். என்ன அவன் நிலைமை என்ன இப்ப? அவன் வந்து என்னமோ திரும்ப லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களாம், வக்கீல் சொன்னாரு. கொஞ்ச நாள் வாங்கி வச்சிருந்தாங்களா, 6 மாசம் என்னமோ, அப்புறம் திரும்ப கொடுத்துட்டாங்க. வர்றேன் கோர்ட்டுக்கு, எங்க 2 தடவை ராஜி ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா, சாட்சி கொடுத்து பேசுனாங்க. அப்புறம் ஒரு தடவை இன்னொரு அங்க பாத்துக்கிட்டு இருந்தவங்க 10 சாட்சி எழுதிட்டாங்க. அவங்க தான் பணம் தரணுமா நஷ்டஈடு? அது கவர்மெண்ட் நடத்துது அந்த கேஸ். இது நம்ம இன்சூரன்ஸ் தனியா. இன்சூரன்ஸ்ல என்ன வரலையா? இன்னும் வரல பணம். எவ்வளவு நல்லாச்சு. 3 வருஷம் ஆக போகுது. ஃபாலோ பண்ணணும் வள்ளி. அது பாத்துக்கிட்டே இருக்கோம், வக்கீல் அவர் தெரிஞ்சவருங்க. அவர் கூட 2 லட்சம் ரூபாய் எங்களுக்கு பணம் கொடுத்துருக்காருப்பா, கொடுத்துருக்கேன் வந்து பாக்குறாரு. அவர் தன் கையில கை காசு கொடுத்துருக்காரு. அவர் எடுத்துக்குவாரு பணம் வந்தோன்னா, 10% அவருக்கு கொடுக்கணும்ல, அதனால எடுத்துக்குவாரு. பணம் வேண்டான்னு மாமாவெல்லாம் சொன்னாங்க, நீங்க கொடுக்க வேண்டாம். அப்ப சொன்னாரு, அது எங்களுக்கு ஒரு உறப்பு இதுவா இருக்கணும்ல, முடிவா இருக்கணும்ல, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கொடுத்தாங்க. அத பத்தி எல்லாம் கொஞ்ச நாள் கேட்கல, ஒண்ணுமே நம்ம அந்த துக்கத்துல அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்க மாட்டோம். இப்ப குழந்தைங்களை நம்ம படிக்க வைக்கணும், ஆளாக்கணும் எல்லாம் இருக்கேப்பா. நம்மளும் வாழணும் மனுஷங்க தானே, நம்ம என்ன பண்றது? விரக்தியில எதுவுமே வேண்டாம்னு தோணும், ஆனா வாழ்க்கையை நடத்தணும். என்ன பண்றது? எல்லாருமே வீட மாடிக்கு கொஞ்சம் நல்லா கட்டி வெளியே பக்கத்துல வர மாதிரி வாடகை விட்டீங்கன்னா அது இன்கம் வரும்ல. வாடகை விட்டோம்னா கீழே வேஸ்ட் தண்ணி போக ரொம்ப பாடு. அந்த நமக்கு வந்து கீழே நம்ம புளியை குச்சி தானே அதுக்குள்ள தண்ணி விட்டுருக்கோம். இது ட்ரைனேஜ் கிடையாது. சரி, ஒரு மரம் நீங்க அதை வந்து செப்டிக் டேங்க் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாமே. அதே எடுத்துக்கலாம் தண்ணி. வருமானத்தையும் எடுத்துக்கிறீங்க. அது வந்து கொடுப்போம் பார்த்துக்கிட்டு. நம்ம வந்து வர்றவங்க மேல வந்து இந்த பிள்ளையெல்லாம் வந்து தங்குறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பார்த்து விடலாம். அது மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்து ஹாஸ்டல் மாதிரி கூட தங்குங்க பிள்ளைங்க, அந்த மாதிரிலாம் விடலாம். வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணுப்பா. இது இப்படி நம்ம இருந்துட்டோம், இந்த வாடகைக்கு விடுறது பிள்ளைகளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் சொல்லிட்டேன், ஏதாவது பண்ணுவோமா, வாடகைக்கு விடுவோம், ஒரு வருமானம் வரும்ல உங்களுக்கு. வழி வந்து வேற பக்கத்துல விட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாத மாதிரி வழி இருக்குல்லப்பா, அதனால இந்த காம்பவுண்ட் வால் இல்ல கட்டுனதே வாடகை விடலாம். பின்னாடி வெளியில படி வச்சது, உள்ள வைக்காம. அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாடகை நிரந்தர இன்கம் வந்துடும். ஏதாவது ஒன்று வருமானம் வரும். அன்னைக்கு கூட அவன் வந்து மேலே கதவு கூட இருந்து சொன்னார், பண்ணி விடுவான். ஒரு சைடு கூட கொஞ்சம் நீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு ஒரு சைடை மட்டும் கூட க்ளோஸ் பண்ணிட்டு விடலாம், ஃபால்ஸ் ரூஃப் போட்டு. அப்படி கூட பண்ணலாம். பாப்பா அந்த பிள்ளைய வந்து ஏதாவது யோசிச்சு பண்ணு. இல்ல ஃபேமிலிக்கே விடலாம், ஃபேமிலிக்கே விடலாம். அப்படி அதான் சேஃப். பசங்களை விடுறத விட ஃபேமிலி விட்டு பொம்பளை பிள்ளைய வந்து தங்குங்க, படிக்கிற பிள்ளைய. ஆம்பளை பயிர்களை வச்சா சரியா, அவங்க அடி இருப்பாங்க, பேசாம ஒரு பிரச்சனை. ஃபேமிலியே வைக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க அந்த மாதிரி இந்த ஊர் ஆளுங்கன்னா நல்லவங்கள எல்லாம் இருக்காங்க, பழகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் மாடி விட வேண்டாம், ஒரு ரூம் மாதிரி போட்டு உங்களுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை வேணா விடலாம். அவன் ஃபாஸ்ட்டாக போயிட்டான். நான் டிராவல் பண்ணி வந்தது. அதுவும் நாங்கள் வந்துட்டு ஃபால்ஸுக்கு போனோம் இல்லம்மா, கொஞ்சம் நடந்தோம். ஆமாம், இங்கே அது ஒன்று செட்டிநாடு ஜங்ஷனா இங்கே இருக்கு. செட்டியாருங்க நிறைய இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, செட்டிநாடு ஜங்ஷன் நிறைய இருக்காங்களா? இதுதான் கோவில். இது எல்லாமே சின்ன ஊர். அப்போ நம்ம போகிறது டவுன். இந்த ஊர் பையங்களா? ஆமா, எர்ணாகுளத்துல நிறைய குடும்பம் பிள்ளையார் நோம்புக்கெல்லாம் இப்போ அங்கே தானே நாங்கள் வீட்டில் பண்ணிக்கிட்டோம். போனால் இங்கே போகலாம், சங்கம் இருக்குது,
எல்லாம் வாங்கி கருப்பட்டி பணியாரம் வச்சிருக்கா. கருப்பட்டி பணியாரம் வச்சிருக்கா. ஆமா அன்னைக்கு நான் இங்க சூடு பண்ணி ஆவியில வச்சுட்டா. எல்லாம் ரெடி பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்து அவன் நானும் வந்து கொடுக்க சொல்லி அப்புறம் எப்பவும் அவ்வளவு தூரம் அன்னைக்கு தான் அவன் டூர் போயிட்டு வந்தா. இல்ல அடுத்த வருஷம் நீ போயிட்டு வா. ஆமா அங்கனைக்குள்ள ஏதாவது நல்ல இது இருக்கா சும்மா பார்த்து வச்சுக்கணும். ஆமா அப்புறம் நீ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா இங்கனைக்குள்ளே அவன் இருப்பான் ஓரளவுக்கு. அப்படி பாரு அது கிடைக்குதா நம்ம அதுக்காக கம்பெனி அது ஆமா அது தோதா வரணும் பாரு சும்மா அதெல்லா போயிட்டு வா. அது போவோம் நாங்க இடையில அவங்க வர சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் மெம்பர்ஷிப் எல்லாம் இருக்காது. அப்ப நம்ம சும்மா தலையை காமிச்சிட்டு வா. வல்ல என்ன சொல்லுவாங்க எல்லாரும் போயிட்டு வா. அதாவது பாரு நல்ல ஆளுங்க எல்லாரும் வந்தாங்க. ஒரு சித்தப்பா நாலு வந்துச்சு. அப்புறம் வந்து அன்னைக்கு வந்துச்சுங்க. சும்மா அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு வா. நல்ல பிள்ளைங்களாம் கிடைக்காம ரொம்ப பிள்ளைய ரொம்ப இருக்கிற குடும்பம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு அளவு வச்சுக்கலாம். ஆமா அவன் அனுமதி கோயம்புத்தூர்ல உள்ள மாப்பிள்ளைன்னா அப்படியும் பண்ணு. பக்கத்துல போயிட்டு ஒரு கோயம்புத்தூரா பேசு. அதுக்கு ரொம்ப தூரத்துக்கு போயிடக்கூடாது. அவ வெளிநாடு போகணுங்கிற அப்புறம் இதெல்லாம் அவ வெளிநாடு போகணுங்கிற இவனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பணுங்கிறா. எல்லாம் பண்றா. என்ன பண்றது என்ன கேக்குறாங்க டூரிஸ்ட் டூரிஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறது ஏதாவது நடத்துவாங்க. கோயம்புத்தூர் பார்க்கலாம். அங்கே இப்ப 2-3 மாப்பிள்ள பார்த்ததே கோயம்புத்தூரா தான் இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல இருக்காது அவங்க வெளிநாட்டு இதுக்கு போகணும். இவன் நீ படிக்கிறதுக்கு இங்க படிச்சா மட்டும் பத்தாதுப்பா. இன்ஜினியர் மட்டும் வேற எங்கேயும் படிக்கதான் வைக்கணும். ஆமா நான் சொன்னேன் நம்ம இந்த ஊரை விட்டெல்லாம் போக வேண்டாடா. நீ அதுக்காக வெளிநாடுலாம் போய் படிக்காம இருக்கக்கூடாது. நீ படிச்சுட்டு வந்து அப்புறம் இங்க இருந்துக்கலாம். இங்க வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குன்னு யாராவது பேசினாங்கன்னா போச்சு. அம்மா இந்த ஊரை விட்டு போறோமா நம்ம இந்த வீடு உடனே பிடிச்சிருவேன். ஊர்லாம் விட்டு போக வேண்டாம். போகணும்னு சொல்லிடுவாங்களே என்னமோன்னு ஆயா நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நாங்க அங்கெல்லாம் வர மாட்டோம். என்ன பயம் வந்துருச்சு. அவங்க அப்பா இல்லாம நம்ம அங்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம் நல்லா இருக்கு ஊரு. ஏன் இந்த ஊர்ல இந்த ஊரை விட்டு ஏன் வர்றேன்? விசேஷத்துக்கு பூசைக்கு வந்துட்டு போக வேண்டியது. அப்படிதான் ராமேஸ்வரன் சொன்னாங்க. ஒரு காரணத்தை வச்சாலும் நீ பெரும்பாவூர் விட்டு வராத. நீ வந்து இப்ப மெட்ராஸ்ல இருந்து நாங்கெல்லாம் வரலையா அது மாதிரி உனக்கு இங்க இருந்து ட்ரெயின் இருக்கு வந்துக்க எல்லாத்துக்கும். அதெல்லாம் முடிவு பண்ணி நீ போகக்கூடாது வண்டின்னு அவங்களும் அன்னைக்கு சொல்லிட்டாங்க. பெற்ற வீட்டுல மாமா கேட்டுச்சு பெரிய மாமா இங்கேயே இருந்துக்கிறியா வாரியா அங்க கொண்டு வைக்கவா அப்படின்னு. நான் அதெல்லாம் வேண்டாம் மாமா நான் இங்கே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விட்டுட்டு அன்னைக்கு அதனால நம்ம எடுத்ததுனால பரவாயில்ல முடியும். எல்லா எறணாகுளத்துல சொல்லிச்சுங்க வள்ளி போயிடக்கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க நீ இங்கே இருந்து பார்த்துக்கலாம். எல்லாம் கண்ணு எல்லாம் கெடுத்து பிள்ளைல அது ஒழுங்கா இருக்கு. இங்க இருந்தாலாவது நார்மலா இருக்கலாம். இங்க எல்லாம் ஒரு மாதிரி நடக்கிறாங்க. பேசிக்கிட்டே இதை பத்தி ஞாபகம் பேசிக்கிட்டு நம்மள மீண்டு வரவே விட மாட்டாங்க. நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. வள்ளியிட்ட வந்து உட்கார்ந்துக்கோங்க. ஆமா வந்து அதை பேசி இதை பேசி நம்மளோட பெரிய பிரச்சனை கடியா கொண்டு வந்து முடியாது. அதெல்லாம் ஒரு சௌரியம் கிடையாது. நம்ம போய் ரொம்ப கஷ்டப்படணும். இங்க இருக்கிறது நம்மளுக்கு வயசாயிட்டே போகுது. இப்படிலாம் அதுக்கு தேவையில்லாம அப்பப்ப போயிட்டு வந்தா பரவாயில்ல. அப்பப்ப நாங்கெல்லாம் போற மாதிரி நிம்மதியாவது கொண்டு வந்து விட்டுருவாங்க. கடியா வெட்டில நீ இடமே வாங்காத வீடே கட்டாத இருக்க வர அதுல போவோம். அப்புறம் பாத்துக்கலாம் முடிவு. இப்போ அங்க இருந்து போய் கட்டி போடுறாங்க. செவ்வாய் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஒண்ணு போதும் வள்ளிக்கே சொல்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுவும் எல்லாரும் எல்லாமே இருக்கும். நம்ம இப்ப போறோம் 2-3 நாளைக்கு பாக்குறோம். அதுதான் லைக். ஆஸ்பத்திரி எல்லாம் இங்க மாதிரி சௌகரியம் தப்பா போயிட்டோமா கட்டிச்சு கவனிக்காம மாட்டேன். திரும்பலையா திரும்பிடுங்க வேணா இதுக்குள்ள போக கூடாதுப்பா.
இல்லை திரும்பி அந்த சைடு ஏதோ போகணுமா? இல்லை நான் ஆரோ கரெக்டாக கிடச்சா சரி இதுவும் போது சுற்றுதுன்னு நினைக்கிறேங்க. 7 கிலோமீட்டர் தானே. இல்லையே சுற்றுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்புறம் சுற்றி போகுது ஏன்னா அதை இடத்துக்கு போகுது. நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்க. அவனுக்கே நேற்று நைட்டு பூரா தூங்கலை. இல்லை இங்கே போய் ஏற்றிட்டு வந்த மாதிரிலாம் இங்கே பண்ண முடியுமா? உடனே காட்டி அன்னைக்கு நைட்டு 12 மணி வந்து எந்திரிக்கவே முடியல, எனக்கு முடியல, டக்குன்னு வாந்தியா எடுக்குது. பர்ஸையும் இதையும் ஃபோனையும் எடுத்துக்கிட்டு காரை இறக்கிட்டா. கொண்டு போனேன் பெட்ரோல் இல்லை, டவுனுக்கு போனேன். உடனே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அந்த பக்கத்து இருந்த ஆஸ்பத்திரியில் என்னை விட்டுருங்க, என்னால் உட்காந்துருக்க முடியல, என் வாந்தி நிற்கவே மாட்டேங்குது. விட்டுட்டு டக்குன்னு போய் அந்த செக்யூரிட்டி சொன்னார், இந்த இடத்துல அது 12 மணி இந்த இடத்துல இருக்குமா பெட்ரோல் பம்புன்னு சொல்லி. அப்புறம் அன்னைக்கு ஈது மறுநாள், அதனால எல்லாம் அடைச்சிட்டாங்க. முஸ்லீம்ஸ் தானே அதிகம். அப்புறம் கடையெல்லாம் இருந்துச்சு, ஆனால் பெட்ரோல் பம்பெல்லாம் இல்லை. அப்புறம் போய் அடிச்சுட்டு வந்துட்டா பெட்ரோல். அடிச்சுட்டு வந்தோன்னா அம்மா கிளம்ப அங்கேயே போயிடுவாங்க மாதிரிக்கு சிடி ஸ்கேன் பண்ணிட்டாங்க. அது பண்ணி ரிப்போர்ட்டை வாங்கிட்டு டக்குன்னு செக்யூரிட்டி நான் ஏற்றி விட்டுருக்கேன் அம்மாவை, நீங்கள் அங்கே போயிருந்தார் ஏற்றி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு 1 மணிக்கெல்லாம் நம்ம கிடையாது செய்ய முடியும். 1 மணிக்கு கொண்டு என்னை சேர்த்துட்டா. உடனே அந்த நியூரோ அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணி அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு உடனே செஞ்சு இங்கே நடந்தது போனதை நினச்சி நினச்சி உனக்கு வந்துச்சு. அதுல தான் நமக்கு சொல்லிட்டாரு. எல்லாரையும் கூப்பிட்டு டாக்டர்கள்லாம் உட்காந்து நர்ஸையும் வச்சு ராஜி தானே ஆளு கூப்பிட்டு சொன்னாராம், அம்மாவுக்கு டென்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை, டென்ஷன் மாறினதே இது மாறும், அதுக்கு வேற இப்போ ஒரு மாத்திரை இப்போ தந்திருக்காங்க, அந்த மாதிரி டென்ஷன் எதுவும் வராமல் அதை சாப்பிட்றேன் கொஞ்சம் நேரம். அதனாலவே நைட்டுக்கு தூங்குறேன். எடுத்து தூக்க மாத்திரை என்னது இருந்தாலும் அந்த மாத்திரை சாப்பிட்டா டென்ஷனும் குறையும், தூக்கமும் வரும். சொல்லிச்சு கோயம்புத்தூர், அதனால நேரம் 1 லட்ச ரூபா போட்டு சொல்லிடுறாங்க. இந்த ஒரு முகம் பரவாயில்ல, இவ்வளவு இன்ஜெக்ஷன் ரொம்ப பணம், சென்னையே பணத்தை வச்சு நல்ல காசு இருப்பாங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை கூட பார்க்கலாம். ஆமாம், அது மாதிரி போக வர நமக்கு எப்படி பச்சை பச்சைன்னு மழை பெய்யும்லாச்சு, அவ்வளோ மழை பெய்யுங்க. அதனால இப்போ நீங்கள் வந்துட்டு வெயில் அடிக்குது, இல்லாட்டி சாயந்தரம் மழை பார்த்தா நின்றுச்சு. ஐப்பசி மாதம் பெய்யறது துலா மாதம் மழைன்னு சொல்லி சாயந்தரம். அப்புறம் மார்கழியில பண்ணிடுறாங்க. மார்கழியில் ரொம்ப பனி இருக்காது, இந்த மாதிரி லேசான இப்படியே தான் இருக்கும், பனி கொட்டாது. அப்புறம் ஜூனில் தான் இன்னைக்கு மழை. அப்புறம் வெயில் காலத்தில் வெயில் மார்கழி மாதம் இப்போ தான் இனிமேல் வெயில் அடிக்கும். கார்த்திகை மாதம் நல்ல மழை இருந்துச்சு, இந்த தரம் என்னமோ தெரியல, கொஞ்சம் மாறிடுச்சு எல்லாம். ஆனால் இந்த இருக்க 4 வீடும் வந்து செட்டியோட ஊருக்கே போக மாட்டேங்கிறாங்க. இங்கே தான் இருக்கணும்னு அவங்களுக்கெல்லாம் ஊருக்கு போய் என்ன பண்ணுறது யாருக்குமே இப்படி. ஆனால் இல்லை, இந்த வயசானவங்களுக்குலாம் எல்லாருக்கும் 1600 பென்ஷன் எல்லாம் வாங்குறாங்க. 60 வயசானா எழுதி கொடுத்து எல்லாருக்கும் பென்ஷன். அது எல்லாருக்கும். எந்த வருஷம் பிறந்தது? யார்? நானா? 74. என்னோட 2 வருஷம் சின்ன. 74 ஜனவரி. நானும் ஜனவரி தான். 22. 98 கல்யாணம். எனக்கு 98 தான். ராஜி. ஒரு மாசம் தானே வித்தியாசம், நம்ம 2 பேரும் ஒண்ணா தானே இருக்கோம். இவ இந்திரா கொஞ்சம் முன்னாடி பிறந்துட்டா. அப்புறம் இவ கன்யா, இந்திரா, மீனா, ராஜி, உங்க ஆர்த்தி எல்லாரும் ஒண்ணா ஒரே வயசா. 5 பொம்பளை பிள்ளை பிறக்கும். மாமியை சொல்லிக்கின்னு இருக்கு 5 பேரும். இங்கே இந்த நர்சரி திறந்துருந்தா கொஞ்சம் போகலாம். அங்கே பெரும்பாவூர்லேயே இருக்கும், போவோம். எல்லாம் அங்கே போய் வாங்கலாம்ப்பா, விளக்கு என்ன வேணாலும் பெரும்பாவூர்லேயே வாங்கிடுவோம்.
என்ன விளக்கு இங்கே நல்லா இருக்கும்? என்ன விளக்குன்னா வந்து பாருங்க, உங்களுக்கு பிச்சால சாமான்ல உருளி இருக்கும், விளக்கு இருக்கும், பூ போட்டு வைக்கிறது, குடிக்கிற விளக்கு அம்பிட்டு விளக்கு இருக்கு. ஆச்சிட்ட காமிச்சோம்ல, நிறைய விளக்கு வேற என்னமோ வாங்கலாம். அதனால ஒரு அழகு போல ஒரு விளக்கு இருக்கு, அதை எடுத்து வைப்போம். அந்த வைக்க சொன்னாங்க. ஆச்சி எங்க நல்லா இருக்கு. வீட்லயா? நம்ம வீட்டுல வச்சோம்ல, அதை சொல்றாங்க. இப்போ குருவாயூர்ல எல்லாம் விளக்கு வாங்கணும்னா பயங்கர விலை. இங்கே பெரும்பாலும் ஹோல்சேல் கடையில் வாங்கினா ஞாபகத்துக்கான வாங்கிக்கலாம். வந்துட்டு போனதுக்கு நல்லது இதெல்லாம் இருக்குப்பா, பறை இருக்கு. வேற ஏதாவது வாங்கிக்கலாம். பறை வாங்கினா ஷோகேஸ்ல வைக்கலாம். இந்த அரிசி இழக்கிற பறைன்னு சொல்லி இந்த கோயில் அதெல்லாம் வீட்டுல. அப்புறம் அஷ்டமங்கலி தட்டு எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு நாளைக்கு கடை இருக்காதுல்ல? இன்னைக்கு இருக்காது கடை, நாளைக்கு அவன் கிறிஸ்டின் வச்சு நாளானைக்கு போவான். வந்ததுக்கு ஒரு இது வாங்கி அதெல்லாம் நீங்க உடனே எல்லாம் கிளம்புறதுல இருந்துட்டு போலாம். அவர் ராஜி நாளானைக்கு தான் போவா வேலைக்கு, நாளைக்கு இருப்பா. நம்ம இருக்கோம்ல போய்க்கலாம். இன்னைக்கு பூரா அந்த ரோடு பாண்டி போயிட்டு அவ்வளவு டூரிஸ்ட் வரும் இங்க. எல்லாம் குளிக்கிறதுக்கு தான் தண்ணியில உட்காந்துக்கணும், எந்திரிக்காதுங்க மணிக்கணக்கா. அதுக்கு குட்டி குட்டி அருவியா இருக்கும். குளிக்கலைன்னு போய் கீழே உட்காந்து. ஆனா உள்ள இறங்கினா கூட வெளியில வந்தா நான் காஞ்சிரும். ஆமா, நாங்க அன்னைக்கு குளிச்சுதான் இல்ல, குளிக்கலன்னு இப்ப கீதாவோட வந்தப்பதேன் அந்த அவனும் கொஞ்சம் தூரம் ஓட்டினேன் காரை. அவன் நல்லா ஓட்டுறான். அவன் பைக்கையும் ஓட்டுறான், காரையும் ஓட்டுறான், எல்லாம் பண்றான். ஓட்டி குளிச்சுட்டு 2 நாள் போனாங்க. 2 நாள் இருந்தா பத்தாது. 2 நாள் ஒண்ணும் பாத்துக்க முடியாது. ட்ரெயின் எங்கேயுமே உனக்கு முடியலையே. காலடி மட்டும் பார்த்துட்டு இங்க வந்தான். அவ்வளவுதான், வேற எங்கேயுமே. அது அவங்க வந்திருக்கேன்னு இப்படி ஒரு நாள் சிக்கன் வாங்கி சமைச்சு, மீனெல்லாம் வாங்க முடியல. சரி சமைச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. ஒரு நாள் வீட்டிலே தான் இருந்தோம். அப்புறம் ஒரு லட்டு கேட்டாங்க, அன்னைக்கு பண்ணுனேனா குலோப் ஜான் போட்டு கொடுத்தோம், அதெல்லாம் போட்டு கொடுத்தேன். இப்போ கூட அவங்களும் பண்ணுனாங்க 2 பேரும். பையன் நல்ல பையன், நல்ல சமைதாவே ஆளு ஸ்பீடு. பையன் ஒரு பையன் ஆமா ஃபோன் பண்ணி வர சொல்லி பெருசா. நீங்க வருவீங்களான்னு பார்த்தோம் நாங்க. நான் வரலான்னு கல்யாணத்துக்கு வரல, அங்க வந்து வர முடியாது. நீ வரல, அந்த நாள் தான் கம்மியா இருக்கு. அவங்க அது மாதிரி பார்த்து வச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி நட்சத்திரம் பார்த்து பிறந்த வச்சிருக்கலாம்? நாளுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நட்சத்திரம் பார்த்து வச்சிருக்கலாம். அவங்க தானே அவங்க மாமியார் ஒத்துக்கணும்ல. அவங்க என்ன அவங்க பங்காளி வீட்டு கல்யாணத்துக்காக மாத்துவாங்க. அதை விட இந்திரா அம்மா ரொம்ப கூப்பிடுவாத்தேனா, பொறுத்து வரவே மாட்டேங்க. மீனாவா? வாங்க எல்லார் வீட்டுக்கும் நான் கூட்டிட்டு இருக்கு வீடு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு எல்லாருக்கும். சாதாவும் கூப்பிடுவான். வாங்காச்சு எப்படி வரையில நம்ம பங்காளி விட பாதி எங்கதான். ஆமா, நிறைய பேர் இருக்காங்க, எல்லார் வீட்டுக்கும் போறாங்க. பையன் நல்ல பையன், குட்டி பையன், அழகு. நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா விளையாடு. நம்ம ஆதிரா அவன்கிட்ட இருந்து புடுங்கிருச்சு. ஒரே சிரிப்பு. எல்லாம் ஏஜ் 5 பிள்ளையே அழகா இருக்கு. அந்த ஷெட்டை கூட அழகா கட்டியிருக்காங்கப்பா அவங்களா. இங்கே கார் ஷெட் ஒரு வீட்டுல. ஆமா, அம்புட்டுலயும் ஒரு அழகு. எல்லாத்துலயும் பெயிண்ட் அடிச்சு வீட வச்சிருப்பாங்க இந்த மழை பெய்யறதுக்கு. ரொம்ப அழகா நிறைய நம்ம வீடு இப்படி இருக்காது. அவங்க இருந்தா பெயிண்ட் எல்லாம் அடிக்காம வைக்கவே மாட்டாங்க. நல்லா வாங்கி இந்த ஊர் பழக்கத்துல நீட்டா வச்சிருப்பாங்க. வீடு கூட அசிங்கமா இருக்காது. நான் சொல்றேன், அவங்க இருக்க பணத்துல வீடு தான் கட்டுவாங்க. இப்ப நாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல அங்க கட்டுறது முந்தா நாள் பால் காய்ச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு போயிட்டு அந்த செஞ்சு 2800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி மாடியும் கீழேயும் அவ்வளவு இழைச்சுதான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. தேக்கிலேயே அங்கிட்டு வாங்கி போட்டு பார்த்து போகணும். இது பூரா சின்ன ரோடு. ரொம்ப நம்ம காரு போயிடுச்சு.
இன்னும் வேற 2 ரூட்ல கிலோமீட்டர் போயிருப்பாங்க. இருக்கு. நம்ம வேற ரூட் வந்துட்டோம்ல. நம்ம எங்க அங்கே தானே போகிறோம். நம்ம நல்லா சுத்துறோம். நேற்றுக்கு தான் நல்லா சுத்தினப்ப நீங்க பயமா போச்சு, வருமாத்தா வீடுன்ற மாதிரி. வருமானே நானும் அஜி தூங்கிக்கிறது, அப்புறம் முழிச்சு பாக்குறது. அத்தாடி எங்கிட்டு போயிட்டா அதுக்கே நான் அவர்கிட்ட கொடுங்க போனேன். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியலையே. ரொம்ப கவலைப்பட்டு போனோம். நாங்களும் கவலைப்பட்டு. செலஸ்டியன் இங்க ஒரு கிறிஸ்டியன் வந்து ஒரு ஹை கிளாஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கம்மா. இங்க இருக்காங்க. செரியன் செரியன் கிறிஸ்டியன்ஸ். ஆமா, இங்கே எனக்கு ஒரு இருக்காங்க. பழக்கம் ஒரு அம்மா அந்த சென்னையில. அது சொல்லி எங்க ஆளுங்க வந்து எல்லாரும் நம்பர் 1 கார் தான் வச்சிருப்பாங்க. அவங்க தான் வீடை கட்டுறதும் இந்த கிறிஸ்டியன்ஸ் நல்லா ரப்பர் தோட்டம். சிரியன் ஃபுல்லா தேக்கு இது பூரா ரப்பர்ல ரப்பர் பால் இந்த இங்கிட்டு இருக்கு ரப்பர் தோட்டம். அவங்களுக்குலாம் இதே எஸ்டேட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கிறிஸ்டின்ஸே அதிகமாக எஸ்டேட் எல்லாம் சொல்லுவோம். எங்க ஆளுங்க தான் பணக்காரங்க. அப்படித்தானே ரப்பர் பால் எடுத்து கிறிஸ்டின் கூட நல்லா பணக்காரனா இருக்காங்க. அவ்வளோ ஆச்சு ஒரு பவுனுக்கு மேலே சங்கிலி லேசா அதே பிடிக்கிறதுங்களுக்கு பெரிய சங்கிலி எல்லாம் போட்டு நகையெல்லாம் சிம்பிள் அதே போட்டுருந்தேன். சீலையெல்லாம் நம்மள மாதிரி ரொம்ப விலைக்கெல்லாம் பட்டு சீலையெல்லாம் வாங்கி கட்ட மாட்டாங்க. அதுல எல்லாம் செலவு பண்ணவே மாட்டாங்க. அது கல்யாணத்தன்னைக்கு போடுவாங்க, எங்கேயாவது விசேஷத்துக்கு போனா போடுவாங்க. மற்றபடி அது நம்ம ஊர்ல போடுறதுனாலே இருக்கும். இல்லைன்னா இந்த ஊர்லயே மாட்டாங்கல்ல, ஸ்பீடை குறைக்கவே மாட்டாங்கல்லப்பா. ஃபாஸ்டா வராங்க. நம்ம தான் குறைச்சி போக வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் வந்து ஆக்சிடென்ட் அன்னைக்கு மாமாவெல்லாம் வந்து ஸ்பீடா வந்ததுனால தானே இப்படி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ரோடு இவ்வளோ ஸ்பீடா காரு வந்து போய் 2-3 நாள் அங்கேயே கிடந்து அந்த ரோட்லயே இருந்து பார்த்து போலீஸ் வந்து எங்க நேரத்துல உங்களோட தோட்டமா அந்த வீட்டுக்காரோட தான் போறோம். ஆமா, எல்லாரும் அதுக்குள்ளதான் வீடு இருக்கும். இடத்தோட நம்ம ஒரு ரோடு மாறி வந்துட்டோம். மலையாட்டு ஒரு பள்ளி இந்த பக்கம் வந்துருச்சு. அவ்வளோதான் கிட்ட வந்துட்டோம். மாறி மேப்பில் வேணாலும் ஓட்ட முடியாது. ஆமா, மேப்பு தான் கரெக்டா இருக்கும். உங்க அப்பா மேப்பே போட மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு பழக்கம். சரி, அவங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்தது. நாகப்பட்டினம் இங்கேயும் வளர்ந்தது. ஆமா, நாகப்பனோடையும் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுவாங்க நாகப்பனோட படிச்சான், வசந்தியோட படிச்சான். வசந்திக்கெல்லாம் கெட்டு தரலாம் இங்கே வச்சாங்க. வரல அவங்களும் சரியில்லைப்பா. ஐயா செத்தவே பிள்ளையெல்லாம் கேட்கல. நீங்க வேற என்ன நீ இருக்கியா இல்லையானே அவ கேட்கல. எங்களை பார்க்க இன்னும் முகத்திலே முழிக்கல. பாடாவது எல்லாம் இந்த ஒரு வீடுதான் காரணம். நாங்க பெரிய மாளிகையை வச்சு பெரிய வீடு. அதை சொல்லுங்க முதல்ல. வேற ஒன்றும் சந்தோஷமா இருக்காங்க. சைலண்டா வாங்கினவங்களாம் கூட சந்தோஷமா தான் இருக்காங்க. அபகரிச்சு வாங்கினது நல்லா இருக்கு. எந்த பாவமும் நம்ம வெளிப்படையாவே அவங்க மாமனார் பண்ணிருக்கலாம். எழுதி கொடுத்து அன்னைக்கு எழுதி கையெழுத்த போட சொல்லி ஐசானி எல்லாம் வாங்குறாங்களே, அன்னைக்கே ஆளு கொண்டா கொடுக்க வேண்டியது. இந்த குழுதுனா கொடுக்கவே இல்லை. பயந்து அவருக்கு பயந்தே செத்து போயிட்டாங்க. அவ்வளவு பயம், மகனுக்கு பயம். நான் கூட அவங்கதான் இதுவா இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த அண்ணனே என்னை கல்யாணம் பண்ணி வந்தனால என்னை பார்த்தாவே நான் வந்து அப்படி எல்லாம் பேசவே மாட்டேன். ரொம்ப அழகா இருக்கான்னு பொறாமை. அவ்வளவு ஆத்திரம். முகத்தை பார்த்து அழகும் கிடையாது. அவன் பொண்டாட்டிக்கு இருக்காருன்னா நம்மளும் அந்த பாடு. பிராப்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கு யாருக்கு என்ன கிடைக்கும். ஆனா இங்க ஒரு காரைக்குடியில ஒரு ஐயர் ஜோசியம் வந்துட்டு இருந்தாரு. பொருந்தி பொறாமையிலே செத்துருக்காரு அவரு. நாங்க இன்னும் யாரையும் என்ன பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. அவர் பொறாமைகள்தான் இறந்துருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா வந்து அவருக்கு மறுஜென்மம் கிடையாது. உங்க கூடவே தான் இருக்காரு அவரு. ரூட்டா இந்த வந்துருச்சு பாணியன் போட்டிருக்குல்ல ரோடு. அங்கிட்டு போக முடியாது. இதுலதான் போகுது. வந்து யார் வண்டி யாருது? இது ரோட்டு இல்லை, நம்ம ரோட்டு இல்லை. இது என்ன போர்டு போட்டிருக்கீங்க? இல்ல அந்த பக்கம் போக கூடாது.
இல்லை இதில் தான் போகிறாப்புல வரும். இதே ரோடுன்னு நினைக்கிறேன். கேட்டுக்கோமா. கிட்ட வந்துட்டாச்சு. இங்க பாருங்க கிட்ட வந்துட்டோம். இதில் தான் போகும். இந்த பாணியில் இப்போ அது போட்டிருக்கு. stop இதுதான் போங்க போங்க போட்டிருக்கா? போட்டிருக்கு. நீங்கள் படிப்பீங்களா மலையாளம்? கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன். வண்டி அந்த கார் நின்னோன்னு அதான் இல்லை இல்லை அந்த பக்கம் போகாதீங்க, இப்படி போங்க அப்படின்னு. அங்கே ஏதோ மரங்கிறம் கிடக்கும். போச்சு வண்டி டிராஃபிக்கு. ஐயோ அதனாலதான் அவன் இங்கே வண்டி வராமல் நிற்கிறாங்க. அங்கே நீங்க பின்னாடி வந்துருங்க. இது பின்னாடி அவனு வந்துட்டானுங்க. சொல்லுங்க என்ன கொஞ்சம் போக பண்றது? சொல்லி. கொஞ்சம் போக சொல்லுங்க. போக முடியாதுல்ல, இந்த வேனு இப்படி நிற்குது. அதுக்கு தான் அவங்க அங்கே போட்டுட்டு நிற்கிறாங்க. நின்னானுங்க, நம்மள சொல்லியிருக்கணும். ஸ்கூட்டர் கூட போக முடியாது போலவே. எதுவுமே நிற்குது. அந்த வண்டி இந்த இறங்கி கார்காரன் போயிருந்தா ஏத்துறேன் வண்டியை. வந்துடும். நம்ம பின்னாடி போயிடுவோமா? பின்னாடி போயிடுவோம். அவனை பின்னாடி போக சொல்லுங்க. மற்றாட்டி இந்த காரை ஒட்டிக்கின்னு வர்றதே பாருங்க. ஊதிட்டாங்கன்னா ராஜி கார் அங்கே தான் இருக்கு. போயிட முடியுமா? நம்மோட பெரிய நம்மளுக்கு காரு பெருசு இருங்க இருங்க. அந்த போறா ராஜி. வந்துருங்க. ஏங்க பின்னாடி வாங்க. சொல்லு. அவனே சொல்லுவான். பின்னாடி போக சொல்கிறான். பின்னாடி கார் இருக்கா? இல்லை வீதி வருவான். எடுத்து வர வா 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 வாய் வாய் போட்ட போட்ட கேரு கிட்ட கேரு போயிடுவேன். ஒடிக்கணுமா? அப்படியே நின்றுக்குவேன். நம்ம போயிடலாம். அங்கிட்டு போயிடலாம். இவ்வளோ பெரிய வண்டி. நாங்கள் டூரிஸ்ட் தான் வருவாங்க. அப்படி போய் அங்கே கிடந்து குளிக்கிறது இல்லை வெயிலுக்கு. நல்லா நம்ம போயிடலாம். முன்னாடி 3-4 கார் வந்துருச்சு. அவங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க. தெரியல நம்ம கடை அவங்க இறங்கி சும்மாதே உட்காந்துருக்காங்க. நான் நினைச்சேன் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க வடுத்த டூருன்னுட்டு வர்றதுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை பூரா நேற்றுக்கு ஓட்டியாச்சு. ட்ரைனிங் வந்ததுக்கு. மழை இது. இந்த வீடை மறக்க மாட்டாங்க. இந்த புட்டைங்கன்னு அவ்வளோதான் வண்டி. இங்கே தான் எங்கே அவ வண்டி வந்தா அந்த இன்னும் போங்க. உள்ள போகணுமா? இன்னும் போங்க. பஸ் மட்டும் இங்கே இருக்காரு. நம்ம போட்டிருக்கேன். கார் பார்க்கிங் எவ்வளோ போட்டிருக்கேன்? 30 ரூபா. இதுலேருந்து நடக்கணும். இவ்வளோ தள்ளி போட்டாங்களே. முன்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல கொண்டு இந்த பக்கத்துல இருக்கேன். இவ்வளோ காலம் எங்கே ராஜி? இல்லையே அது இல்லை. ராஜி இன்னும் வரல. அந்த அதுவா இல்லையே. அவன் என்ன வரல. ஃபோன் பண்ணவா? ஃபோன் பண்ணி நம்மளே வந்துட்டோம். அது நம்ம வேறு இதில் திரும்ப வந்து என்னப்பா ரொம்ப தூரம் கொண்டு வர்றாரு இவரு. ஃபஸ்ட்டு இறங்கும். இன்னைக்குன்னு பார்த்து வேட்டி கேட்டி எல்லாம் மாற்றிருக்காரு. நீங்கள் ஷார்ட்ஸை போட்டு வான்னு சொன்னேன்.
தள்ளிங்க இல்லை இல்லை கட்ட மாட்டேங்குது